بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. கண்ணியமான தாய்மார்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருள், சிறப்புமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்து ரமதானுடைய மாதத்திலே நல்லமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு தந்திருக்கிறான். ரமதானுடைய மாதம் அல்லாஹுவை நெருங்குவதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி, அல்லாஹுவை நெருங்குவதற்காக அதிகமாக தொழக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் தந்து, அல்லாஹுவை நெருங்குவதற்காக ஷைத்தானை விலங்கிட்டு சொர்க்கத்துடைய வாயில்களை எல்லாம் திறந்து நரகத்துடைய வாயில்களை எல்லாம் மூடி வானத்துடைய 7 கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் எதற்காக வென்றால், அல்லாஹுடைய அடியான் தன்னுடைய அடியான் தன் பக்கம் நெருங்க வேண்டும் என்ற ஒன்றுக்காக. அந்த அமைப்பிலே இன்று எம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், இந்த ரமதானுடைய மாதத்திலே ஏதாவது பிரயோஜனமான விடயத்தை நான் கேட்டு பயன்பெற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்றுமே இப்படி வாழ்ந்து கொண்டே போக முடியாது. நிறைய பிள்ளைகளோடு வாழுகிறேன். பொறுப்புகள் சுமந்த நான் பொறுப்புகளை வீணடித்துக் கொண்டு வாழுகிறேன். உண்மையான வாழ்க்கை எது? நான் எப்படி வாழ வேண்டும்? எனக்கென்று ஒரு குடும்ப பொறுப்பு இருக்கிறதே. என்னுடைய பொறுப்புகளை நான் சரியாகத்தான் செய்கிறேனா? நான் போகக்கூடிய பாதை, இந்த பாதையினுடைய முடிவு சுவர்க்கமாக இருக்குமா அல்லது நரகமாக இருக்குமா? அல்லாஹ் விரும்புவானா அல்லது அல்லாஹ் கோபப்படுவானா என்பதையெல்லாம் சிந்திப்பதற்குரிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமையும் என்று நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு தந்த மிக பெரும் அருட்கொடைதான் சத்திய மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ. எத்தனை கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும், எல்லா கொள்கை கோட்பாடுகளும் ஒரு நாளைக்கு நிச்சயமாக மங்கிவிடும், அழிந்துவிடும். என்றுமே அழியாத ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குமாக இருந்தால் அதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம், சத்திய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தை அழிப்பது என்பது யாராலும் முடியாது. காரணம், அது அல்லாஹ் பொறுப்பெடுத்த மார்க்கம். அன்பார்ந்தவர்களே, இந்த மார்க்கத்தை தந்த அல்லாஹ் எம்மிடத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவனே, ஏ மனிதனே, நீ அல்லாஹுவை உண்மையாக பயந்து கொள். நீ மரணிக்கவிருக்கிறாய். உன் மரணம் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீ முஸ்லிம் அல்லாமல் மரணித்து விடாதே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மரணம் தான் வெற்றியான மரணம். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆரம்ப காலம் எத்தனை எதிர்ப்புகள் இஸ்லாத்துக்கு வந்தது நபி அவருடைய காலத்திலே. அந்த காலம் இருந்த மிக பெரும் ஒரு கொடூரன் தான் அபூ ஜஹல். அபூ ஜஹல் என்பவன் மிக கொடூரமாக நடந்து கொண்ட ஒருவன். அவன் என்ன செய்தான்? முதல் ஷஹீதாக இந்த இஸ்லாத்திலே ஷஹீதானவர்கள் தான் உங்களை போன்ற ஒரு பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களை குத்தி கொலை செய்தான். முதல் ஷஹீத். இஸ்லாத்தை விடவில்லை என்றால் உன்னை கொண்டு விடுவோம் என்று சொன்னான். நீ என்னதான் செய்தாலும் சரி, பிரிய போவது என்னுடைய உயிரே தவிர என்னை உன்னால் சொர்க்கத்தை விட்டு தடுக்க முடியாது.
இஸ்லாத்தை விட்டு உனக்கு பிரிக்க முடியாது என்ற உறுதியோடு இருந்தார்கள். கொலை செய்யப்பட்டார்கள். ஷஹாதத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். ஏன்? இஸ்லாத்தின் மீது அவர்கள் இருந்த உறுதி. அன்பார்ந்தவர்களே, அதுபோல நாம் ஏதோ குறைகளோடு வாழுகிறோம். எம்மிடத்திலே இஸ்லாத்தில் குறைகள் இருக்கும். தீனை பற்றி தெரியாமல் பிழை செய்திருப்போம். அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறானோ அந்த வாழ்க்கைக்கு புறம்பாக வாழ்ந்திருப்போம். இவைகள் எல்லாம் உண்மையான வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் ரசூல் எவைகளை காட்டிக் கொடுத்தார்களோ அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் வெற்றியான வாழ்க்கை என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, அதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை. எத்தனையோ பேர்கள் முஸ்லிம் என்ற பேரிலே கபறுகளை சென்றடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு நேரம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கலாம் அல்லது அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்கலாம். எமக்கு அது தெரியாது. எமக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ சிந்தித்துக் கொள் அடியானே. நீ வாழக்கூடிய வாழ்க்கை, நீ பேரளவில் ஒரு முஸ்லிமாக வாழுகிறாயா அல்லது உண்மை முஸ்லிமாக வாழுகிறாயா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாத்தி அலன்னாசி ஜமான், ஒரு காலம் மனிதர்களுக்கு வரும். மனிதருக்கு ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, இஸ்லாம் பேரளவில் மட்டும்தான் இருக்கும். வலா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, குர்ஆன் என்பது எழுத்தளவில் இருக்கும், அதை ஓதுவதற்கு இருக்க மாட்டார்கள். இஸ்லாம் பேரளவில் இருக்கும், அதை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்களே. அந்த கூட்டத்தில் நாம் சேர்ந்து விடக்கூடாது. நாம் நிச்சயம் மரணிக்க இருப்பவர்கள். அல்லாஹ் எப்படியான மரணம் உனக்கு வர வேண்டும் என்று சொன்னானோ, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம் அல்லாமல் மரணித்து விடாது என்று சொன்ன அமைப்பில் உண்மை முஸ்லிமாக நான் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை உள்ளத்திலே உண்டாக்குங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படி உறுதியான உறுதியை உள்ளத்தில் உண்டாக்கி கொண்ட ஒரு பெண்மணிதான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போன்று உறுதியை உண்டாக்கி கொண்ட ஒரு பெண்மணிதான் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. யாருடைய மனைவி? ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌனுடைய மனைவி ஆடம்பரமாக வாழ இருந்தது. ஆனாலும் இந்த ஆடம்பரத்தில் எந்த கண்ணியமும் கிடையாது. ஏன்? இது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய வாழ்க்கை. அல்லாஹ்வை மறுத்து வாழுகிறான் ஃபிரௌன். இந்த பாதை தவறு, இந்த பாதை நரகத்துடைய பாதை என்று உணர்ந்த ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை ஃபிரௌனுடைய கூட்டம் கண்டுவிட்டார்கள். அதற்கு பின்னால் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கோபம் கொண்ட ஃபிரௌன் சொன்னான், நீ இஸ்லாத்தை விடவில்லை என்றால் உன்னை கொண்டு விடுவேன் என்று சொன்னான். உன்னை கொண்டு விடுவேன் என்று சொன்னான். அந்த நேரம் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் என்று உறுதியாக சொன்னார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, உறுதியான ஈமான். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சொத்துக்காக, செல்வத்துக்காக, உலகத்துடைய ஆடம்பரத்துக்காக இஸ்லாத்தை விடுவதற்கு அவர்கள் தயாரில்லை. அந்த நேரம் உறுதியாக சொன்னார்கள், நீ என்னை கொண்டால் கூட நான் இஸ்லாத்தை விட மாட்டேன் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும் அவர்களை கட்டி படுக்க போட்டு அவர்களுடைய தலையிலே கல்லை போட்டு அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி முடிவெடுத்தார்கள். அந்த நேரம் அவர்களுக்கு தெரியும், என் உயிர் பிரிய போகிறது. கொஞ்சம் கூட உள்ளத்தில் சஞ்சலம் இருக்கவில்லை. தெரியும், நான் இந்த நேரம் மரணித்தால் போகும் இடம் சொர்க்கம் என்று தெரியும். தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம், இந்நிலையில் நாம் மரணித்தால் என்னுடைய முடிவு சொர்க்கமாக இருக்குமா, நரகமாக இருக்குமா? எவ்வளவோ பாவத்தோடு வாழ்ந்திருக்கிறேன், எவ்வளவு ஹராத்தை எல்லாம் செய்துவிட்டேன். இந்நிலையில் அல்லாஹ் என்னை மன்னிக்கவில்லை என்றால், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடவில்லை என்றால் என்னுடைய மௌத்து கண்ணியமான மௌத்தாக இருக்குமா? இந்த மரணத்துக்கு பின்னால் நான் போகக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்குமா, நரகமாக இருக்குமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, அதற்கு பின்னால் ஃபிரௌன் என்ன செய்தான்? கடைசியாக ஒரு தடவை கேட்க வேண்டும் என்று கேட்டான், நீ மார்க்க
மார்க்கத்தை விட்டால் உன்னை விட்டு விடுவேன், இல்லை என்றால் இந்த கல்லை போட்டு உன்னை கொண்டு விடுவேன் என்று சொன்னான். நீ என்னதான் செய்தாலும் சரி ஃபிரௌன், நான் இஸ்லாத்தை ஒரு நொடி கூட விடுவதற்கு தயாரில்லை என்று சொன்னதோடு தலையிலே கல்லை போடுகிறான். உடனே சொன்னார்கள், ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், உன்னிடத்திலே சொர்க்கத்தில் எனக்குரிய ஒரு மாளிகையை நீ கட்டிவிடு யா அல்லாஹ் என்று சொன்னதோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொர்க்கத்துடைய மாளிகையை கட்டி காட்டினான். யாரால் முடியும் தாய்மார்களே, சகோதரிகளே? உங்களால் முடியும், உங்களால் முடியும். உங்கள் கணவனிடத்திலே நீங்கள் தைரியமாக வாய் விட்டு கேட்க மறுக்கக்கூடிய விடயம், வெட்கப்படக்கூடிய விடயம் எதுவோமோ இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சொர்க்கத்தை கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் சொர்க்கத்தையே தந்து விடுவார். அதைத்தான் அவர்கள் உறுதியாக இஸ்லாத்தில் இருக்கும் நிலைமையில் கேட்டார்கள். யா அல்லாஹ், சொர்க்கத்திலே எனக்கு உன்னிடத்தில் ஒரு மாளிகை கட்டிவிடு. உடனே அல்லாஹ் கட்டினான். அந்த காட்சி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அல்லாஹ் காட்டினான். அதை பார்த்து ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள். சிரித்ததோடு ஃபிரௌன் சொன்னான், கடைசி நேரம் ஆசியாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொன்னான். இது பைத்தியம் அல்ல, சொர்க்கத்தை பார்த்த இன்பத்திலே அவர்கள் சிரித்தார்கள். இது ஆகிராவின் பக்கம் திரை போடப்பட்ட ஃபிரௌனுக்கு எப்படி விளங்க போகிறது? தாய்மார்களே, சகோதரிகளே, அதற்கு பின்னால் கல்லை போடப்படுகிறது, அவருடைய தலையிலே விழுகிறது. விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உயிரை வாங்கி விட்டார். இது யார் இவர்கள்? உங்களை போன்ற ஒரு தாய். அல்லாஹ் ஏன் இந்த கண்ணியத்தை கொடுத்தான்? இஸ்லாத்தில் அவர்கள் இருந்த உறுதி, ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, ஒரு நொடியாவது இஸ்லாத்தை நான் விடமாட்டேன் என்ற உறுதியோடு இருந்தார்களே, அந்த உறுதிக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் தான் தாய்மார்களே, சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். நான் மிஅராஜுடைய பயணம் போனேன். போன நேரத்திலே ஒரு பக்கமாக நான் போய்கொண்டிருக்கிறேன். போகக்கூடிய நேரம் ஒரு வித்தியாசமான ஒரு நறுமணம் வீசுகிறது. அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இப்படியான ஒரு வித்தியாசமான நறுமணம் வீசுகிறதே, இது என்ன என்று, இது என்ன இடம் என்று கேட்டதோடு அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், இந்த இடம்தான் மாஷிதா பின்த் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மகளுக்கு முடிவாரும் அந்த தாயும் அந்த பெண்ணும் அவர்களுடைய 4 குழந்தைகளும் புதைக்கப்பட்ட இடம் என்று சொன்னார்களாம். அந்த நேரம் தான் அந்த சம்பவத்தை கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஃபிரௌனுடைய மகளுக்கு முடிவாருவதற்கு என்று ஒரு பெண் இருந்தார்கள். அந்த பெண் இஸ்லாமிய பெண். ஆனால் ஃபிரௌனுக்கோ ஃபிரௌனுடைய மகளுக்கோ தெரியாது இவர்கள் ஒரு முஸ்லிமான ஒரு பெண் என்று. அவர்கள் ஒரு நாள் ஃபிரௌனுடைய மகளுடைய முடியை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தலையில் இருந்து சீப்பு கீழே விழுகிறது. வாழ்ந்து கொண்டிருந்த சீப்பு கீழே விழுகிறது. அந்த நேரம் பிஸ்மில்லா என்று சொல்லி எடுத்தார்கள். இந்த வார்த்தையை கேட்ட ஃபிரௌனுடைய மகள் கோவப்பட்டார். ஏன்? ஃபிரௌன் அந்த காலம் சொல்லிக் கொண்டிருந்தான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தான். என்னுடைய தந்தையை வணங்க வேண்டியவள் அல்லாஹுவை வணங்குகிறாளே என்ற கோபத்தோடு தந்தையிடத்திலே இந்த விடயம் எத்தி வைக்கப்பட்டது. அந்த நேரத்திலே தந்தை அந்த பெண்ணை பிடித்தார். அந்த பெண்ணை கையை கட்டப்பட்டது. அந்த பெண்ணுடைய 4 குழந்தைகளையும் கொண்டு வரப்பட்டது. இப்போது ஃபிரௌன் சொன்னான், நீ இஸ்லாத்தை விடவில்லை என்றால் உனக்கு நான் கடுமையான தண்டனை தரப்போகிறேன் என்றான். அந்த நேரம் இவர்கள் இஸ்லாத்தை விட வேண்டும் என்ற ஒன்றுக்காக இவர்களுடைய கண் முன்னாலே ஒரு அடுப்பை மூட்டி அதற்கு மேல் எண்ணெய் தாய்ச்சை வைத்தார்கள். எண்ணெய் தாய்ச்சி வைத்து கொதித்துக் கொண்டிருக்கிறது எண்ணெய். அந்த நேரத்திலே ஃபிரௌன் என்ன செய்தான் என்றால், அந்த எண்ணெய் எவ்வளவு பயங்கரமானது என்று காட்ட வேண்டும் என்ற ஒன்றுக்காக அவர்களில் ஒருவரை தூக்கி அந்த எண்ணெயிலே போட்டார். போட்டு காட்டினான், இவ்வளவு பயங்கரமானதுதான் இந்த எண்ணெய், நீ இஸ்லாத்தை விடவில்லை என்றால் உன்னுடைய முடிவு மீதுதான் என்று எச்சரித்தார். அந்த நேரத்திலே மாஷிதா பின்த் ஃபிரௌன் சொன்னார்கள், அந்த பெண்மணி சொன்னார்கள், நீ என்னதான் செய்தாலும் ஒரு கணமும் நான் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றார்கள். இஸ்லாத்தில் உறுதி.
அவர்களுக்கு தெரியும் முன்னால் இருக்கும் எண்ணெய் தாட்சியிலே போடப்படுவேன், கொலை செய்யப்படுவேன் என்று தெரியும். அப்படி இருந்து கூட அந்த தாய் இஸ்லாத்தை விட தயாரில்லை. என்றோ ஒரு நாள் மரணம் வரும், வரக்கூடிய மரணம் அது இஸ்லாத்தில் உறுதியாக நான் இருக்கும் நிலைமையில் வர வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, அதற்கு பின்னால் அந்த பெண்ணை போடுவதற்கு முன்னால் 4 குழந்தைகளிலே ஒவ்வொருவராக தூக்கி போடுகிறார். சொல்லுவதற்கு லேசாக இருக்கும், சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள் தாய்மார்களே. எம்முடைய குழந்தையுடைய கையில் ஒரு கீறல் விழுந்து ரத்தம் படிந்தால் கூட எம்மால் பொறுக்க முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் படுகிறது, ஒரு விபத்துக்குள்ளாகி கால் உடைகிறது, கை உடைகிறது, தாய்க்கு நிம்மதி இருக்காது, தந்தைக்கு நிம்மதி இருக்காது, நிம்மதியாக உண்ண முடியாது, உறங்க முடியாது. ஏன்? பிள்ளையுடைய கவலையில் இருப்போமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இதே போன்ற அன்பு அந்த தாயுடைய உள்ளத்தில் இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த நேரம் தன் பிள்ளையை விட அவர்களுக்கு உயர்வாக விளங்கியது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இஸ்லாம் விளங்கியது. அதனால் அந்த நேரம் இஸ்லாத்தை விடுவதற்கு கூட அவர்கள் தயாரில்லை. முதலாவது குழந்தையை தூக்கி போட்டார். போட்டதோடு அந்த குழந்தை சதை வேறு முள்ளு வேறாக பிரிகிறது. நீ இஸ்லாத்தை விடவில்லை என்றால் அடுத்த குழந்தையை போடுவேன், நீ என்னதான் செய்தாலும் நான் இஸ்லாத்தை விட தயாரில்லை என்று கண்ணீர் வடித்துக் கொண்டு அந்த தாய் சொன்னார்கள். 2வது குழந்தையும் போடப்பட்டது, முள்ளு வேறாக சதை வேறாக போகிறது. 3வது குழந்தையும் தூக்கி போடுகிறார். அந்த குழந்தையும் அந்த எண்ணெய் தாட்சிக்குள்ளே பொசுங்கி விடுகிறது. கடைசியாக மிஞ்சிருந்தது யார் தெரியுமா? ஒரு கை குழந்தை. ஒரு கை குழந்தை. அந்த குழந்தை பசியிலே கத்துகிறது. அந்த நேரம் உடனே அந்த பீதியான நேரத்திலும் தாய் தன் குழந்தைக்கு பசியாற்ற வேண்டும் என்று தன்னுடைய அதாவது மார்போடு அணைத்து பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள். தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரம் குழந்தைகள் பால் குடிக்கும் போது தாயுடைய முடியை சுற்றி வைத்துக் கொள்வார்கள், கைக்குள்ளே குடிப்பார்கள். அப்படித்தான் அந்த குழந்தை குடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரம் ஃபிரௌன் சொன்னான், நீ இஸ்லாத்தை விடவில்லை என்றால் இந்த குழந்தையையும் நான் போட்டு விடுவேன் என்று சொன்னதோடு நீ என்னதான் செய்தாலும் நான் ஒரு காலமும் இஸ்லாத்தை விட தயாரில்லை என்று சொன்னது தாய். கொஞ்சம் அப்படியே பிள்ளையை இறுக்கி பிடிக்கிறது. பிள்ளை இறுக்கி பிடிக்கிறார்கள். அந்த நேரம் ஃபிரௌனுடைய கூட்டத்திலே இருந்த ஒருவன் அந்த குழந்தையை இழுத்தெடுக்கிறான். இழுத்தெடுக்கும் போது தன்னுடைய விரலோடு சுற்றி இருந்த முடியிலும் சில முடிகள் கையோடு ஒட்டி வருகிறது. அதே போல பால் குடித்துக் கொண்டிருந்த குழந்தையுடைய வாயிலே இருந்து பாலும் வடிகிறது. எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு? அந்த தாய் துடிக்கிறார்கள், என் பச்சிலம் பாலகன், இந்த பாலகனையும் பொசுக்க போகிறாயா என்று கேட்ட நேரம் அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைக்கிறான். கட்டு கதையல்ல தாய்மார்களே, சகோதரிகளே, கட்டு கதையல்ல. அந்த தாய் அந்த குழந்தை அல்லாஹ் பேச வைக்கிறான். அந்த குழந்தை பேசுகிறது, யா உம்மா இஸ்பிரி யா உம்மா ஃபஇன்னகி அலல் ஹக். தாயே, நீ பொறுமையாக இரு, நீ இருக்கும் மார்க்கம் சத்திய மார்க்கம் என்று சொல்லிக் கொடுத்தது. உடனே அந்த குழந்தையும் தூக்கி போட்டான் எண்ணெய் தாட்சிக்குள்ளே. குழந்தையும் பொசுங்கி விடுகிறது. அதற்கு பின்னால் கடைசியாக எஞ்சி இருப்பது தாய். அந்த நேரம் அந்த தாய்க்கு தெரியும், என்னையும் அந்த தாட்சிக்குள்ளே போட்டு பொசுக்குவான் என்று. அதற்கு முன்னால் ஒரு விண்ணப்பம் வைத்தார்கள், ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். அந்த தாய், ஃபிரௌன், என்னுடைய 4 குழந்தைகளை நீ கொண்டு விட்டாய், ஒரே தாட்சிக்குள்ளே மிதக்கிறார்கள், என்னையும் போட போகிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நீ ஒரே ஒரு வேலை மட்டும் செய்துவிடு. என்னையும் போட்டதன் பின்னால் நாங்கள் 5 பேரும் ஒரே அடியாக நீ எம்மை தூக்கி ஒரே இடத்திலேயே நீ அடக்கிவிடு என்று சொன்னார். பிரித்து மட்டும் அடக்கி விடாதே, ஒரே இடத்திலேயே 5 பேரையும் நீ புதைத்து விடு, இதை மட்டும் நீ செய்து விடு என்று சொன்னதோடு சரி, அதை நான் செய்கிறேன் என்று இவர்கள் இஸ்லாத்தை விட மறுத்த நேரம் இவர்களையும் தூக்கி அதற்குள்ளே போட்டு பொசுக்கினான். அவர்கள் அப்படியே ஒரே இடத்தில் அடக்கப்பட்டார்கள். அந்த இடம்தான் தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுடைய பயணத்தின் போது அந்த நுகர்ந்த அந்த மனம், அந்த வாசம், அந்த நறுமணம், அந்த 5 பேருடைய ஜனாசாவுடைய வாசம் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பீர்களாக இருந்தால் என்றுமே வாழ்க்கை மனம்தான். பாருங்கள், அத்தனை கட்டங்கள் வந்து கூட இஸ்லாத்தை விடவில்லை என்றால் இன்றைய சமூகம் அற்பமான பணத்துக்கு இஸ்லாத்தை விடுகிறார்கள், அற்பமான சுகத்துக்கு இஸ்லாத்தை விடுகிறார்கள். ஒரு ஆணுக்காக, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக, அற்பமான சொத்துக்காக இஸ்லாத்தை விட்டு எத்தனையோ பேர்கள் போய்விட்டார்கள் என்றால் காரணம் என்ன? தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்துடைய மகத்துவத்தை அவர்கள் புரியவில்லை. இஸ்லாம் எவ்வளவு ஒரு உறுதியான சத்திய மார்க்கம் என்று புரியவில்லை, புரியவும் இல்லை, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவும் இல்லை. அதைத்தான் சொல்ல வருகிறேன். தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய காலம் மிக பயங்கரமான ஒரு காலம், ஃபித்னாவுடைய காலம், பாவத்துடைய சூழல்கள் நிறைந்த காலம். தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் பல குட்டி தஜ்ஜால்கள் உருவாகி இருக்கக்கூடிய காலம். அதிலே மிக பெரும் தஜ்ஜால் தான் எம்முடைய வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மொபைல்கள், எம்முடைய வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய டிவிகள், எம்முடைய வீடுகளுக்குள்ளே பார்க்கப்படக்கூடிய, கேட்கப்படக்கூடிய அனாச்சாரமான காட்சிகளும் அனாச்சாரமான அந்த இசைகளும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளாந்தம் இஸ்லாத்தை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறது சமூகம், நாளாந்தம் இஸ்லாத்தை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறது இந்த சமூகம். ஒரு சிறிய ஒரு சோதனை என்றால் கூட அந்த சோதனையை தாக்கு பிடிக்கும் அளவுக்கு ஈமான் இல்லை என்றால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் வராத சோதனையா? எத்தனை சோதனைகள் அடந்தேறி வந்து கொண்டிருந்தன. அத்தனை சோதனைகளுக்கு முன்னாலும் மலைகள் போல முகம் கொடுக்கவில்லையா சஹாபாக்கள்? கடைசியாக இயலாத கட்டம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எப்போது அல்லாஹ்வுடைய உதவி வரும் யா ரசூலல்லாஹ்? இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்தும் சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றனவே என்று யா ரசூலல்லாஹ் எமக்கு உதவி வரப்போகிறது அல்லாஹ்வுடைய. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தார்கள். அல்லாஹ் பேசுகிறான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களே, பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கமானது என்று அல்லாஹ் சொன்னார். கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அல்லாஹ்வுக்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வனுசுகி, என்னுடைய கிரிகைகள், வமஹியாய, என் உயிர் வாழ்க்கை, வமமாத்தி, என்னுடைய மௌத்தி, லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தை ஆளும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று சொன்னார்களே. எம்முடைய உயிர் வாழ்க்கை யாருக்காக, யாருக்காக வேண்டி, எதற்காக வேண்டி எம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வைத்திருக்கிறோம்? தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்துக்காக அர்ப்பணித்து விட்டோம் என்றால் உலகத்தின் அலங்காரமும் உலகத்தின் ஆடம்பரமும் உலகத்தின் பெருமையும் தான் நோக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு முன்னால் சொர்க்கத்துடைய தரம் என்ன என்று. அதிகமானவர்கள் சொர்க்கத்தை மறந்து விட்டார்கள். கோடிகள் கையிலே வந்தால் இன்பமாக நினைக்கிறார்கள், பட்டம் பதவிகள் வந்தால் இன்பமாக நினைக்கிறார்கள், பெருமையாக நினைக்கிறார்கள். இந்த உலகம் எந்த அளவுக்கு அற்பமானது தெரியுமா? சொர்க்கத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லமௌதிஉ ஸௌத்தின் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஒரு கம்பு இருக்கிறது, கம்பு தடி. அந்த கம்பு தடி சொர்க்கத்திலே தூக்கி போட்டால் அந்த சொர்க்கத்தில் எவ்வளவு இடம் அந்த கம்பு தடிக்கு, அதாவது 3 அடி கம்பு என்று வையுங்கள், எவ்வளவு இடம் பிடிக்குமோ அந்த இடம் உலகத்தை வைத்து மதிக்கும் போது உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த ஒரு இடம் பெருமதியானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெருமதி சொர்க்கம், அவ்வளவு பெருமதி. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த சொர்க்கத்திலே ஒரு பெருமதியான சொத்து என்ன தெரியுமா? நீங்கள் உண்மை ஈமான்தாரிகளாக வாழ்ந்தால், நீங்கள் உண்மை ஈமான்தாரிகளாக வாழ்ந்தால், அல்லாஹ்வுக்காக என் வாழ்க்கை என்று நீங்கள் அர்ப்பணித்து வாழ்ந்தால், அல்லாஹ் தந்த பொறுப்புகளை உணர்ச்சியோடு நீங்கள் நிறைவேற்றுவீர்களாக இருந்தால், அது என்னுடைய அமானிதம் என்று நீங்கள் சரியாக பயன்படுத்துவீர்கள் என்று இருந்தால், ஹிஜாபுடைய வாழ்க்கை சரியாக இருக்குமாக இருந்தால், வெட்கத்துடைய வாழ்க்கை சரியாக இருக்குமாக இருந்தால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை சரியாக இருக்குமாக இருந்தால், உங்களுடைய தரம் என்ன தெரியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிசாஉத் துன்யா, உலகத்துடைய பெண்கள் யார்? நீங்கள்.
நீங்கள் சொர்க்கவாதியாக ஆகிவிட்டால் ஹூருல் ஈன்களை விட சிறந்தவர்கள் நீங்கள் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெருமதியானவர்கள் தான் தாய்மார்களே. நீங்கள் சொர்க்கவாதிகளாக மாறிவிட்டால் அல்லாஹ் எம் அனைவரையும் சொர்க்கவாதிகளாக கபூல் செய்வானாக. தாய்மார்களே, சகோதரிகளே, எம்முடைய வாழ்க்கை சுருக்கமானது. எமக்கெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இளம் வயதிலேயே அல்லாஹ்வை சந்தித்தவர்கள், மௌத்தை சந்தித்தவர்கள், கபரை சந்தித்தவர்கள். வாழ வேண்டிய வயது என்று நாம் இன்று பேசுவோம். அந்த வயதில் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு தேவையான என்னதான் இருக்கவில்லை, ஒரு பெண்ணுக்கு தேவையான என்ன படிப்பினை தான் இருக்கவில்லை. முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார்கள். உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், வறுமைக்கு மேல் வறுமை வந்தது, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்தது. அத்தனை பிரச்சனைகளையும் பொறுத்து கொண்டார்கள். கணவர் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு மத்தியிலே இருந்த உறவு சாதாரணமான உறவல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டாட அந்த குடும்பத்தை ஏன் நபி அவர்களுடைய மகள் என்ற உண்டுக்கா? இல்லை தாய்மார்களே, சகோதரிகளே, நபி அவர்களுடைய மகள் என்றது ஒரு பக்கம் இருக்க, அவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்ட விதத்தை வைத்துதான் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான். எங்கும் சரித்திரத்தில் கிடையாது. இது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பதவி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபி, அதனால் அவர்கள் சொர்க்கத்தின் தலைவர். அதனால் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தின் தலைவி என்ற ஒரு நிர்ணயம் அல்லாஹ்விடத்திலே இருக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கிய விதத்தை வைத்து அல்லாஹ் கொடுத்த தரம் தான் சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா என்ற தரத்தை அல்லாஹ் கொடுத்தார். தாய்மார்களே, சகோதரிகளே, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். தன்னுடைய கணவன் கூலி தொழில் செய்யக்கூடியவர், பொருந்திக் கொண்டார்கள். ஒரு யகூதியுடைய ஈச்சமர தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி சம்பாதிக்க கூடியவராக இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிம்மதியாக வாழவில்லையா? இன்று கோடிகள் இருந்து கூட நிம்மதி இல்லை, வாகன வசதிகள் இருந்து கூட நிம்மதி இல்லை, பெரும் பிரம்மாண்டமான வீடு இருந்தும் நிம்மதி இல்லை. ஏன் காரணம்? நிம்மதி இல்லாததற்கு காரணம் நாம் இஸ்லாத்துக்குள் சரியாக இல்லாததுதான் காரணம். அவர்கள் வறுமையோடு இருந்தாலும் எளிமையோடு இருந்தாலும் இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தார்கள். நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தான். தாய்மார்களே, சகோதரிகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சொத்து செல்வங்களில் நிம்மதியை யாரும் காண முடியாது. உலகத்தின் எந்த வஸ்துக்களிலும் அல்லாஹ் நிம்மதியை வைக்கவில்லை. மூன்றில் மட்டும்தான் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருப்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒன்று, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளத்துடைய நிம்மதி அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கிறது. இரண்டாவது, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, அல்லாஹ் உங்களுடைய வீடுகளுக்குள் நிம்மதியை வைத்திருக்கிறார். அது எப்படியான வீடு? முசீபத்துகள் நிறைந்த வீடல்ல. தாய்மார்களே, சகோதரிகளே, ஆடல் பாடல்கள், கூத்து கும்மாளங்கள், புறங்கள், இதே போல அசிங்கங்கள், அனாச்சாரங்கள், கணவனுக்கு வழிபடாத பெண் இருக்கும் போது அந்த வீட்டில் என்றுமே நிம்மதியை அடைய முடியாது. அப்படியான வீடாகவல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய வீடு தீனுடைய வீடாக இருந்தால் அங்கே நிம்மதி உண்டு. அடுத்த நிம்மதி, வமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில இருந்து உள்ளதுதான் ஒரு ஆணில் இருந்து ஒரு பெண்ணை படைத்தது. ஏன் தெரியுமா? அவள் அளவிலே அவன் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக. இந்த மூன்றும் அல்லாஹ் சொன்ன நிம்மதி. இந்த மூன்றிலும் அல்லாஹ் நிம்மதி வைத்திருக்கிறான். இந்த மூன்றில் நிம்மதி கண்டவர்கள் தான் சஹாபாக்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொறுப்புகளை சுமந்து அமானிதங்களை சரியாக நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த குடும்ப பொறுப்பை சரியாக நிறைவேற்றினார்கள். தன் கணவன் தன் சொர்க்கம் என்று மதித்து வாழ்ந்தார்கள். அந்த ஒரு கண்ணியமும் தான் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தின் தலைவியாக ஆக்குவதற்கு காரணம். அது மட்டுமல்ல, தாய்மார்களே, சகோதரிகளே, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த குழந்தை தெரியும். குழந்தைகள் என்றால் யார்? அல்லாஹ் தந்த மிக பெரும் அமானிதம். அவர்களுக்கு சொர்க்க பாதை காட்ட வேண்டிய பொறுப்பு எம்முடைய பொறுப்பு. அவர்களுக்கு இஸ்லாத்தை போதிக்க வேண்டிய பொறுப்பு எம்முடைய பொறுப்பு. அதிகமான பெற்றோர்கள்
குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விட்டார்கள். குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விட்டார்கள். அல்லாஹ் தந்த அமானிதம் என்பதை மறந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், லா தகூனுல்லாஹ வர் ரசூல் வ தகூனு அமானாத்துக்கும் வ அன்தும் தஅலமூன். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்து விடாதீர்கள், அல்லாஹ் ரசூலுக்கு மோசடி செய்து விடாதீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்துக்கும் நீங்கள் மோசடி செய்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த காலம் அமானிதங்கள் மோசடி செய்யப்படக்கூடிய காலம். அதிலும் மிக பெரும் மோசடி செய்யப்படக்கூடிய அமானிதம் எது தெரியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிள்ளைகளின் அமானிதத்தில் பலர்கள் மோசடி செய்து விட்டார்கள். படிப்பை கொடுப்பதிலே குறையல்ல, உலகத்தை கொடுப்பதில் குறையல்ல, அறிவுகளை கொடுப்பதில் குறையல்ல, சொத்து செல்வங்களை கொடுப்பதில் குறை வைக்கவில்லை நீங்கள். ஆனால் தீனை கொடுப்பதில் குறை வைத்து விட்டீர்கள், தொழுகைக்கு வழிகாட்டுவதில் குறை வைத்து விட்டீர்கள், ஹராத்தை விட்டும் தடுப்பதில் குறை வைத்து விட்டீர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவிக்கக்கூடிய அமல்களை செய்ய வைப்பதில் குறை வைத்து விட்டீர்கள், நரகத்தை விட்டும் எப்படியெல்லாம் தப்பி ஓட முடியுமோ அந்த வழிகளை காட்டும் விடயத்தில் நீங்கள் குறை வைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அல்லாஹ் கொடுத்த பிள்ளைகளின் அமானிதத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்து விட்டீர்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்த அமானிதம் உருவாக்கினார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த எளிமையான வாழ்க்கையிலும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா மிக பெரும் முத்தாக உருவாக்கினார்களே. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலாவுடைய யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டார்கள். கர்பலாவிலே கொலை செய்யப்பட்டார்கள். ஏன் கொலை செய்யப்பட்டார்கள்? தாயும் தந்தையும் காட்டிய மார்க்கம், அவர்கள் கொடுத்த அறிவு, அவர்கள் காட்டிய தக்வா, அவர்கள் கொடுத்த ஈமான், இஸ்லாத்தின் தரம், இந்த அளவுக்கு உறுதியான மார்க்கம் இஸ்லாம் மகனே, என்றும் நீ விட்டுவிடக் கூடாது என்ற ஒரு தர்பியாவை கொடுத்து உருவாக்கினார்களே. அத்தனை அந்த பெரிய யுத்தத்தின் போது அவர்கள் வழிமாற இருந்தது, அந்த யசீதுடைய சொல்லை கேட்கவிருந்தது, இருந்தாலும் கேட்கவில்லை. அதை மறுத்த ஒன்றுக்காக வேண்டி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே. என்றால் கடைசி நேரம் என் உயிர் பிரிய வேண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் என்ற உறுதியோடு அவர்கள் உருவாக காரணமாக இருந்தவர்கள் யார்? அவர்களுக்கு வாழ்க்கை காட்டி கொடுத்த பெற்றோர்கள் தான் காரணம். தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டிய தாய்மார்கள், பெற்றோர்கள் வேதனை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளை இப்படி மோசமான வழியில போயிட்டானே, போதைக்கெல்லாம் அடிமையாகி போனானே, தொழுகை இல்லாதவனா வாழ்றானே, அல்லாஹ் இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்றானே, இவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்றெல்லாம் கட்டங்கள் கடந்ததன் பின்னால் பெற்றோர்கள் யோசிக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, வயது எத்தனை ஆனாலும் சரி, அவன் திருமணம் முடித்திருந்தாலும் சரி, அவள் திருமணம் முடித்திருந்தாலும் சரி, உங்கள் பெண்மகள் உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய பிள்ளைதான். அவர்களை விட்டும் உங்கள் பொறுப்புகள் நீங்க மாட்டாதே. நீங்கள் கண்ணை மூடும் வரைக்கும் அவர்கள் மீது உங்கள் பொறுப்பு இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சோதனையாக தந்திருக்கிறான். உலகத்தில் இரண்டை அல்லாஹ் சோதனை என்று சொல்லுகிறான் குர்ஆனிலே. இன்னமா அவுலாதுக்கும் அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்துக்களும் சோதனைகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? அந்த சோதனை விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சொத்து எனும் சோதனை கைக்கு வரும்போது சந்தோஷம், அதை செலவழிக்கும் போது மிக கவனமாக செலவழிக்க வேண்டும். ஏன்? அது அல்லாஹ் சோதிப்பதற்கு தந்திருக்கிறான். என்னுடைய பணம் எப்படியும் செலவழிப்பேன், எப்படியும் ஆடம்பரமாக வாழ்வேன், எப்படியும் ஆடம்பரமாக திருமணம் எடுப்பேன், என்ன கூத்து கும்மாளமும் போடுவேன் என்று அதை செலவழிப்பதற்கு ஒன்றும் அல்லாஹ் தந்த நியமத்து கிடையாது. அது அல்லாஹ் தந்த சோதனை. தாய்மார்களே, சகோதரிகள், அது போல அல்லாஹ் தந்த சோதனைகளிலே ஒன்றுதான் குழந்தைகள். அல்லாஹ் எம்மை சோதிப்பதற்கு தந்திருக்கிறார். இன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களிடத்திலே கேளுங்கள், குழந்தையுடைய அருமையை பற்றி துடிப்பார்கள். எனக்கு கிடைக்க மாட்டாதா? ஒரு குழந்தை கிடைக்கணுமே. எத்தனை பேர்கள் உம்ராக்களுக்கு போகிறார்கள். ஏன்? ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும்.
அங்க போய் காபாவுக்கு முன்னால நின்று நான் அல்லாஹ் கிட்ட அழுது கேட்கணும் என்ற ஆசையோடு வந்தவர்கள் எத்தனையோ பேர் கெஞ்சினார்கள், எத்தனையோ பேர்கள் கெஞ்சுகிறார்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் குழந்தைக்காக. ஏன் குழந்தை பாக்கியம் என்பது அவ்வளவு பெரும் பாக்கியம். அல்லாஹ் குழந்தைகளை அருட்கொடை ஹிபத் என்று சொல்லுகிறான் ஒரு இடத்திலே. அதுபோல அல்லாஹ் சொல்லுகிறான் சோதனை. எம்முடைய குழந்தைகளை நாம் ஹிபத்துகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர எம்மை மறுமையில் நஷ்டவாளிகளாக மாற்றும் சோதனை பொருளாக மட்டும் மாற்றிவிடக் கூடாது. தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று சில பெற்றோர்கள் உருவாக்குகிறார்கள் குழந்தைகளை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பெற்றோர்கள் குழந்தைகளை உருவாக்குகிறார்கள் அமானிதம் என்ற உணர்வில்லாமல், அமானிதம் என்ற உணர்வில்லாமல், இது அல்லாஹ் தந்த சோதனை என்ற உணர்வில்லாமல் அதை மறந்து உருவாக்குகிறார்கள். உலகத்தின் எவைகளை எல்லாம் கொடுக்க வேண்டுமோ எல்லா முசீபத்துகளையும் கொடுத்து தீனை தவிர எல்லாமே கொடுத்திருக்கிறார்கள் என்றால் தாய்மார்களே, சகோதரிகளே, நடக்கிறதா இல்லையா? பிள்ளையுடைய உலகத்தின் நிம்மதிக்காக வேண்டி என்னவெல்லாம் செய்து கொடுக்கிறோம். முதலாவது ஒரு மொபைலை வாங்கி கொடுத்தாச்சு. இதை விட ஒரு முசீபத் வேறொன்றுமே கிடையாது. மிக பெரும் முசீபத் ஒரு ஆணுடைய கையிலாக இருக்கட்டும், பெண்ணுடைய கையிலாக இருக்கட்டும், சிறுவர்களுடைய கையில், வாலிபருடைய கையில் மொபைல்கள் கொடுக்கப்படுமாக இருந்தால் ஒரு வயது இருக்கிறது, தேவை வரும் போது அதை பாவிப்பது என்பது வேற விடயம். ஆனால் இன்று என்னதான் அனாச்சாரம் பார்த்தாலும் பெற்றோர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். பெற்றோருக்கும் தெரியாது அதை எப்படி ஆபரேட் பண்றது கூட தெரியாது. தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் நினைத்திருக்கிறோம் பிள்ளைகளுடைய சந்தோஷம் தான் எம்முடைய சந்தோஷம் என்று. உண்மைதான். அந்த சந்தோஷத்தை தீனுடைய சந்தோஷமாக மாற்றுங்கள். அந்த சந்தோஷத்தை தீனுடைய சந்தோஷமாக மாற்றுங்கள். அப்படி மாற்றியவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எல்லாம் வாழ வேண்டியவர்கள், பிள்ளைகளை உருவாக்க வேண்டியவர்கள், பிள்ளைகளை ஜீனோடு வளர்க்க வேண்டியவர்கள். இப்படித்தான் ஒரு சமூகத்தின் தலைவர் உருவாக்கி காட்டினார். அவர்களால் முடியும், எப்படியும் வாழ்வதற்கு முடியும். யாரால்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் முடியும். ஏன்? அவர்கள் ஒரு அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய தலைவர். முழு பொறுப்பும் இருக்கிறது, பைத்துல் மாலுடைய பொறுப்பு இருக்கிறது. அவர்களுக்கு என்று தேவையான அளவு பணம் எடுக்கவும் முடியும். இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்த விதம் வேறு, அவர்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டிய விதம் வேறு. நான் சொல்ல போகிறேன், இன்று எம்முடைய பெண்கள் சமூகம், எம்முடைய தாய்மார்கள், எம்முடைய தந்தைமார்கள் எப்படியெல்லாம் பிள்ளைகள் எதை செய்தால் சந்தோஷப்படுவார்களோ, இதில் விபத்து இருக்கிறதா, இது ஆபத்தானதா, அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்குமா என்றெல்லாம் சிந்திக்காமல் கொடுக்கிறார்களே, அவர்கள் சிந்தனையில் இதை வைத்துக் கொள்ளட்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். பிள்ளை கேட்கிறான், ஓ லெவல் முடிச்சாச்சு, எனக்கு பைக் வேணும் என்று கேட்டான். சமூக தாய்மார்களே, சகோதரிகளே, சமீபத்திலே நெருக்கமான ஒரு ஊரிலே ஒரு தந்தை கண்ணீர் வடிக்கிறார், கதறுகிறார். ஒரு வாக்கு கொடுத்தார் தந்தை, மகனே, நீ ஓ லெவல் முடிச்சதோட உனக்கு ஒரு பைக் வாங்கி தருவேன். இவன் சொன்னானா, வாப்பா எனக்கு வாங்கி தர பைக் 30 லட்சத்திட பைக் வேணும். எத்தனை? 30 லட்சத்திட பைக். சுபஹானல்லாஹ். ஏன் இந்த ஆசை உருவானது? இது உலகத்துடைய ஆசை. அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் உருவாக காரணம் யார்? ஏன் உருவாக்கப்பட்டது? உலகத்தோடு ஒட்டி இருந்தது. உலகத்துடைய வாகனத்தின் பெருமதி உள்ளத்திலே இருக்கிறது. உலகத்துடைய மொபைலுடைய பெருமதி உள்ளத்திலே இருக்கிறது. இன்று எத்தனை பிள்ளைகளுடைய உள்ளத்தில், தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆனுடைய மகத்துவத்தை உண்டாக்கினீர்கள். பாருங்கள், ஹஜ்ரத் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். தந்தை இல்லாமல் வளர்ந்தவர்கள், அவர்கள் சிறு வயதில் தந்தை மரணித்து விட்டார்கள். உருவாக்கி எடுத்தவர் யார்? 7 வயதில் ஒரு குர்ஆனை முடித்தவர்கள், 10 வயதிலே முஃப்தி மக்காவுடைய முஃப்தி பட்டத்தை பெற்றவர்கள். இத்தனைக்கும் வழிகாட்டியவர்கள் யார்? தாய் தனிமையில் இருந்து உருவாக்கினார்கள் பிள்ளை. தாய்மார்களே, சகோதரிகளே, தீனை கொடுக்க தவறி விடாதீர்கள். அதற்கு பின்னால் மறுமை கூட நஷ்டமாகிவிடும் அந்த பெற்றோருடைய. இமாம் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெருநாளுடைய நாள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு சிறிய மகள் இருந்தது. ஒரு 10-12 வயசு மகள் இருந்துச்சு. பெருநாளுடைய நாள் எல்லாருமே புதிய புதிய ஆடை அணிந்திருக்கிறார்கள். ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகள் மட்டும்
பழைய ஆடை அணிந்திருக்கிறது. இந்த நேரம் எல்லோரோடும் விளையாடு கொண்டிருந்த அந்த மகள் கொஞ்சம் கவலையோட வந்து தாயிடம் சொல்லுகிறது, அம்மா எல்லாரும் பாருங்க புதிய ஆடை அணிந்திருக்கிறார்கள், நான் யார்? அமீருல் முஃமினீனுடைய மகள், என் ஆடையுடைய தரத்தை பாருங்களேம்மா, பழைய ஆடையோடு இருக்கிறேன் என்று சொன்னதோட இவ உம்மாவும் மகளும் போய் வாப்பாவோட பேசுறாங்க. இப்படித்தான் எல்லாரும் புதிய உடுப்பு உடுத்திருக்கிறாங்க, மகளுக்கு கவலையாக இருக்குது, அதனால பிள்ளைக்கு ஒரு புதிய உடுப்பு வாங்கி கொடுப்போமே. வாங்கி கொடுக்க முடியாமல் அல்ல, இது கஞ்சத்தனம் அல்ல. குழந்தைகளிடத்தில் நீங்கள் சில விடயங்கள் காட்ட வேண்டும் தாய்மார்களே, சகோதரிகளே. ஆனால் இன்றைய குழந்தைகள் புத்திசாலிகள், உடனே முகத்திலே கேட்பார்கள், ஏ இவ்வளவு கஞ்சத்தனம் என்று. உங்களை மாதிரி கஞ்சத்தனமான உம்மா உண்ட கண்டதில்லை என்று. எப்ப தெரியுமா? நீங்கள் உலகத்துடைய மோகத்தை உள்ள உருவாக்கி வளர்த்திருந்தால், ஜீனுடைய முஹப்பத்தை உண்டாக்காமல் வளர்த்திருந்தால், நிச்சயமாக இந்த கேள்வி உங்களிடத்தில் பிள்ளை கேட்கும், சந்தேகமே இல்லை. கேட்கக்கூடிய சில கேள்விகள் கழுத்தறுத்துட்டு சாக நினைக்கும் பெற்றோருக்கு அப்படி கேள்விகள் எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, வெட்டிட்டு சாகணும் போல இருக்குது ஹசரத், இவன் கேட்கிற கேள்வி என்று கேட்கத்தான் செய்வான். ஏன் சொல்லிக் கொடுக்கவில்லை? குர்ஆனுடைய உயர்வை கற்றுக் கொடுக்காத நீங்கள், சொர்க்கத்துடைய மதிப்பை கற்றுக் கொடுக்காத நீங்கள், உலகத்துடைய அற்பத்தனத்தை சொல்லிக் கொடுக்காத நீங்கள், எப்படி நீங்கள் கை சேதப்படாமல் இருக்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, இந்த கை சேதம் வந்துவிடக் கூடாது. தீன்தாரிகளாக உருவாக்குங்கள். உலகத்தின் எதையும் பெருமளவில் காட்டி விடாதீர்கள். அவைகள் எல்லாம் தற்காலிகமானது. அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மகளே சொன்னாங்க, மனைவி சரி பரவாயில்லை, இப்ப எங்கட கையில சல்லி இல்ல தானே, ஏன் செலவழிஞ்சிட்டது, வீட்டு தேவைக்காக வேண்டி எடுத்த அந்த பணம் செலவழிந்துட்டது. இப்ப என்ன சொன்னாங்கண்டா மனைவி, அப்படியாக இருந்தா வரக்கூடிய மாதத்துடைய உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பணத்தை எடுத்து அதுக்கு சரி வாங்குவோமே என்று சொன்னதோட, இன்று எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி கடன், தன் மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக கணவன் கடன். எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளையுடைய திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தி வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் நடத்தி வைத்தார்கள். நகை கடைக்கு கடன், பலர்களுக்கு கடன். பாப்பா கபர்ல அந்த கடன் அடைக்கிறதுக்கு மகளுக்கு நினைப்பு வராது. பாப்பாவுடைய கபருடைய நிலை என்ன? தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தின் மோகமே வேண்டாம், தூக்கி வீசி விடுங்கள். அற்பமானது சொர்க்கத்துக்கு முன்னால் அற்பமானது உலகம். அந்த நேரம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க தன் மனைவியை பார்த்து, மகளை பார்த்தும், மகளே பரவாயில்லை, வரக்கூடிய மாதத்துடைய சம்பளத்தை எனக்கென்று நிர்ணயித்த பணத்தை நான் எடுக்கிறேன், ஆனா வரக்கூடிய மாதம் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் தெரியாது. பரவாயில்லை, நான் அப்படி உயிரோடு இல்லாட்டியும் நான் நரகம் போய் நீங்கள் எல்லாம் சொர்க்கம் போறதா உங்களுக்கு ஆசை? நான் நரகம் போய் நீங்கள் எல்லாம் சொர்க்கம் போறதுக்காக நீங்க ஆசைப்படுறீங்க. கடனை பயந்தார்கள், கடனை பயந்தார்கள். இன்னைக்கு பயம் இல்லாத ஒரு விஷயம் கடன். ஏண்டி அளவு புல்லு வைப்பா, ஏண்டி அளவு புல்லு வைப்பா, ஒவ்வொருத்த கோல் அடிச்சா கோலை கட் பண்ணிடுவான். எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு தலைமறைவு. அன்பார்ந்தவர்களே, கடன் கொடுத்தவன் துடிக்கிறான். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்நிலைக்கு உங்கள் கணவன் அப்படி மாறுவாராக இருந்தால் அந்த இடத்தில் அவரை தடுங்கள். கடன் என்பது சாதாரணம் அல்ல. ஷஹீதாக இருந்தாலும் அவனை கூட அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹீதாக இருந்தாலும் மன்னிக்க மாட்டான். கடனோடு ஒரு மனிதன் மரணிப்பானாக இருந்தால் அந்த மனிதனுடைய உயிர் ரூஹு கூட வானத்தை நோக்கி போக மாட்டார். பயங்கரமான விஷயம். இந்த நிலை வந்துவிடக் கூடாது. ஏன் கடன் பட்டார்? ஆடம்பரமாக வாழ நினைத்தார், பெருமையாக வாழ நினைத்தார், அதனாலே கடன் பட்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த நிலை வரக்கூடாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன ஊடு மனைவியும் மகளும் கதறி அழுது விட்டு சொன்னார்கள், பாப்பா வானம், நான் இந்த பழைய உடுப்போட நான் பொறுமையாக இருக்கிறேன் பாப்பா. என் பொறுமையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் பெற்றோர்கள். பொறுமையுடைய பெருமதி என்ன? இந்த உலகம் பொறுமையுடைய இடம். இது
சோதனைகள் வரும், கஷ்டம் வரும், இழப்பு வரும். எல்லா சந்தர்ப்பத்திலும் பொறுமை காக்க வேண்டிய இடம் இந்த உலகம் என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள். பெற்றோர்களை நீங்க சொல்லிக் கொடுத்திருக்கிறீங்களா? பிள்ளைக்கு என்னைக்காவது கஷ்டத்தை காட்டிருக்கிறீங்களா? அட உங்க வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாருன்னு பார். அட 30 லட்சத்து ரூபாய்க்கு கேட்டியே, உங்க வாப்பா அந்த 30 லட்சத்தை சம்பாதிக்க எத்தனை வருஷம் போகும்னு உனக்கு தெரியுமா? இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு தாயுடைய கடமை. சொல்லிக் கொடுத்தீர்களா பெற்றோர்களே, தாய்மார்களே? சொல்லிக் கொடுங்க பிள்ளைக்கு. வாப்பா படுற கஷ்டத்தை சொல்லிக் கொடுங்க. இந்த கடும் வெயில், ரமலானுடைய மாதம் கூட கடும் வெயில்ல போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறார். நெஞ்சு வருத்தம் ஒரு பக்கம், கால் வருத்தம் ஒரு பக்கம், 1000 பிரச்சனையோட வருவாரு. நிம்மதிகள் எல்லாம் இழந்து வருவார். ஏன்? யாருக்காக வேண்டி? தன் நிம்மதியை இழக்கிறார் தந்தை, தன் நிம்மதியை இழக்கிறார் கணவன். யாருக்காக? மனைவியின் சந்தோஷத்துக்காக, பிள்ளையின் சந்தோஷத்துக்காக வென்றால் அந்த வீட்டுக்குள் தீன்தாரியாக பிள்ளைகளை உருவாக்கும் பொறுப்பை நீங்கள் ஏன் சரியாக செய்யக்கூடாது? தாய்மார்களே, சகோதரிகளே, ஏன் செய்யக்கூடாது? செய்யக்கூடிய தாய்மார்கள் இல்லை என்று பேசவில்லை, மாஷா அல்லாஹ் இருக்கிறார்கள். கணவனை இழந்த விதவையான தாய்மார்கள் கூட பிள்ளைகளை ஆலிம்களா, ஹாஃபிதுகளா, சமூகத்தில் பிரயோஜனமானவர்களா உருவாக்கிய சரித்திரங்களும் உண்டு. எத்தனையோ பேர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்துக்கு ஏற்ப அதிகமானவர்கள் மாறிவிட்டார்கள். உலகத்தில் அலங்காரத்துக்காக வேண்டி மதிமயங்கி விட்டார்கள். தன்னுடைய மகளை அழைத்து, தாய்மார்களே, ஒரு பெண் குழந்தைக்கு முழு ரகசியம் பேசும் உரிமை உங்களுக்கு உண்டு. இன்னும் ஒன்று, இந்த சமூகத்தில் இருக்கும் மிக பெரும் ஒரு நஷ்டத்துக்குரிய செயலை நான் இந்த நேரம் சொல்ல வேண்டும். அதுதான் பருவ வயதை அடைந்து விட்டால், யார்? தன்னுடைய மகள் பருவ வயதை அடைந்து விட்டால் அந்த பிள்ளைக்கும் தந்தைக்கு மத்தியில உள்ள தொடர்பை தூரமாக்கி விடுவார்கள். அவ குமரு பெரிய உள்ள, அவையே உங்களால கண்டுபிடிக்க முடியாது, அவ உங்களை முத்தம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசம் வரணும். வெக்கம் வரும் இல்லையா பிள்ளைக்கு? வெக்கம் வர வேண்டிய இடத்தை சொல்லிக் கொடுங்க தாய்மார்களே, சகோதரிகளே. தன்னன் தனிமையிலே வெளியிலே போகிறது, வெட்கப்பட வேண்டிய விடயம் அது. தன்னன் தனிமையில் வாகனத்திலே போகிறது, வெட்கப்பட வேண்டிய விடயம் இது. ஆடம்பரமாக தன்னை அலங்கரித்து வெளியே போகிறது, வெட்கப்பட வேண்டிய விடயம் இது. தலைவிரி கோலமாக போகிறது, அடுத்தவர்கள் ரசிக்கும் அளவுக்கு போகிறது, இது வெட்கப்பட வேண்டிய விடயம். இறுக்கமான ஆடை அணிந்து கொண்டு போகிறது, வெட்கப்பட வேண்டிய விடயம். இதுதான் வெட்கப்பட வேண்டிய விடயமே தவிர பெற்றெடுத்த தந்தை முத்தமிடுவது வெட்கப்பட வேண்டிய விடயம் அல்ல. இன்று இந்த வித்தியாசம் காட்டியதனால, அன்புகள் தூரமாகியதனால இன்று வாலிப பெண்கள் வேறு அன்புகள் தேட ஆரம்பித்து விட்டார்கள். வீட்டுக்குள் சரியான அன்பு போக வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு யாருன்னு தெரியுமா? எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள், நான் ஒரு தாய், நான் ஒரு உம்மா. அடிக்கணும், ஏசணும், நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும். தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் தாய் மட்டுமல்ல, நீங்கள் தாய் மட்டுமல்ல. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள் ஒரு சஹாபி. யா ரசூலல்லாஹ், மன் அஹக்குன் நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபத்தி, நான் தோழமை கொள்ளுவதற்கு மிக சிறந்தவர் யார்? இது ஒரு ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான். நான் தோழமை, ஃப்ரெண்ட்ஷிப் குடிக்கிறதுக்கு சிறந்தவர் யார்? யார் சொல்லுவாங்க? ஏற்றமானவர் யார்? அதை விட ஏற்றம் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏற்றமானவர் யார்? யார் ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய் என்றார். தாய் ஒரு பிள்ளையின் தோழி. எல்லா ரகசியங்களையும் அறிய வேண்டும். உங்கள் பிள்ளை உங்களிடத்தில் ரகசியம் சொல்லும் அளவுக்கு பிள்ளையோடு மிக அன்பாக நடக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பாக நடந்து கொள்ளுங்கள், நெருக்கமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னொருவரிடம் போய் ரகசியத்தை சொல்லும் அளவுக்கு எந்த பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை ஆக்கி விடுவார்களோ, நீங்கள் வளர்க்க வேண்டிய முறையை தவற விட்டு விட்டீர்கள். பெரும் நஷ்டத்திலே நீங்கள் மாட்டிவிட்டீர்கள். 3 தடவைகள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முக்க உம்முக்க உம்முக்க. ஓண்ட உம்மாதான். ஒரு ஆண் மகனின் நண்பியும் தாய்தான், ஒரு பெண் மகளுடைய நண்பியும் தாய்தான். முதலாவது நண்பி தாய், கிளாஸ்மேட் அல்ல, தாய். கடைசி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, சும்மமன், 4வது யார்? யார் சொல்லலாம்? 4வது படித்தரத்தை கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூக்க, உன்னுடைய தந்தை என்றார். தந்தையும் தாயும் தான் பிள்ளையுடைய நண்பி, நண்பன். இந்த உறவை நீங்கள் திறந்து கொடுத்தீர்களா?
திறந்து கொடுக்க தவறினால் எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? அதனுடைய விளைவுதான் என்ற சமூகத்திலே தாய்மார்களே, சகோதரிகளே, அவர்களை அழையுங்கள், சொல்லிக் கொடுங்கள், தீனை சொல்லிக் கொடுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்தார்களே, தன் மகனை அழைத்து, யா புனைய, என் சின்ன மகனே, பிள்ளையோடு பேசக்கூடிய நேரம் கொஞ்சி பேசுங்கள், இரக்கமாக பேசுங்கள், செல்ல வார்த்தை சொல்லுங்கள், கடினமான வார்த்தை பேச வேண்டாம், அடமுறுத்தும் வார்த்தை பேச வேண்டாம். சில பெற்றோர்களுக்கு அடமுறுத்த மட்டும்தான் தெரியுமே தவிர, அடக்கியால மட்டும்தான் தெரியுமே தவிர, அன்பு காட்டி குழந்தைகளுக்கு நல்ல பாதையை காட்டுவதற்கு அவர்களால் தெரியாது. பெற்றோர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எம்முடைய கடின போக்கை பிள்ளை கண்டு விரண்டு ஓடிவிடும். நீங்கள் எந்த அளவுக்கு மிருதுவானவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுவீர்களோ அந்த அளவுக்கு தான் அந்த குழந்தையுடைய தலைக்கு எது என்றாலும் ஏறும். அது நலவாக இருக்கட்டும், கெடுதியாக இருக்கட்டும். எனவே நல்லதை சொல்லிக் கொடுக்கும் போது பிள்ளையை அழையுங்கள், அன்பாக அரவணைத்து பக்கத்திலே வைத்து ஒரு முத்தத்தை கொடுத்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இப்படி நடந்து போ சொன்னார்கள். யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அன்பு மகனே, என் சிறிய மகனே, நீ அல்லாஹ்க்கு இணை வைச்சிராத. வ அகிமிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டு மகனே. வ அம்ர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், நீ நன்மையை ஏவு, தீமையை தடி. இப்படி எப்ப பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறீங்க? நன்பியும் சேர்ந்து அனாச்சாரமாக இருக்கிறார்கள், அனாச்சாரமாக இருக்கிறார்கள். இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய்மார்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தவறினார்கள் என்றால் இதுதான் நன்மை, இதுதான் பாவம். சொல்லிக் கொடுக்க தவறினால் நஷ்டம். தாய்மார்களே, சகோதரிகளே, சொல்லிக் கொடுத்தார்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். இன்று எங்கே அந்த போதனைகள்? ஏன் தவறவிட்டோம்? கதீஜா ரலியல்லாஹுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி உருவாக்கி எடுத்தார்கள்? அவர்கள் நபியவருடைய குடும்பம் என்று நீங்கள் பார்த்தால் படிப்பினை பெற முடியாது. அவர்கள் யார்? அவர்கள் ஒரு தாயும் தந்தையும். ஃபாத்திமா யார் ரலியல்லாஹு அன்ஹா? ஒரு பெண், ஒரு வாலிப பெண் உருவாக்கினார்கள். பெண்களுக்கு மிக முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒன்றுதான் பெற்றோர்களே, தாய்மார்களே, வெட்கத்தை கொடுங்கள். வெட்கத்தை விட நீங்கள் கொடுக்கும் பெரிய ஒரு பொக்கிஷம் ஒன்றுமே இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த வெட்கம் எங்கே இருக்குமோ அங்கே ஈமான் இருக்கிறது என்று அர்த்தம். கண் பார்வை கீழ் நோக்கி இருக்க வேண்டும். ஒரு ஆணுடையும் தான் பெண்ணுடையும் தான். இன்று எங்கே இருக்கிறது கண் பார்வை? பாதையில் நடக்கும் போது எப்படி நடக்கிறார்கள்? அல்லாஹ் உதாரணத்துக்கு சொல்லுகிறான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளுடைய நடை. சொல்லிக் கொடுங்கள் இவைகளை. குர்ஆனை பரட்டுங்கள் தாய்மார்களே. சூரத்துன் நிசா, நிசா என்ற சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் உங்களுடைய பேரிலே. சூரத்து நூரை பரட்டுங்கள். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில என்ன வேண்டுமோ அத்தனையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, பெண்ணுடைய மிக பெரும் வெட்கம் தான் அவள் அணியக்கூடிய ஆடை. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? பெண் தன்னை சம்பூர்ணமாக ஜில்பாபு மூலம் மூடிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு இருக்குதா? இன்றைக்கு ஜில்பாபு ஒன்று இருக்குதா? விதவிதமான சோல், விதவிதமான அலங்காரங்கள், விதவிதமான அபாயாக்கள் இன்றைக்கு எல்லாம் பெசலா மாறி. ஏன் தாய்மார்களே, சகோதரிகளே, தவற விட்டோம்? எம்முடைய பிள்ளைகள் யார்? அல்லாஹ் தந்த மிக பெரும் அமானிதம், பொக்கிஷம் அவர்கள். அவர்களை தீன்தாரிகளாக உருவாக்க வேண்டும். நபிமார்களுடைய துஆவை அல்லாஹ் சொல்லித் தருகிறாரே, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. யா அல்லாஹ், நம்முடைய மனைவி மூலமாக, அதே போல நம்முடைய குழந்தைகள் மூலமாக எமக்கு கண்குளிர்ச்சி தந்து விடுவாயாக. நம்முடைய குழந்தைகள் நம்முடைய கண்குளிர்ச்சிகள். தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் மறைவாக இருக்கும் போதும் எமக்காக வேண்டி அழக்கூடிய குழந்தைகளாக உருவாக்க வேண்டும். உருவாக்கினோமா? இந்த ரமலானுடைய மாதம் வந்து கூட எத்தனை தராவீகளை, எத்தனை ஃபர்துகளை குழந்தை வீணாக்குகிறது, மகள் வீணாக்குகிறாள், மகன் வீணாக்குகிறான். பார்த்தீர்களா தாய்மார்களே, சகோதரிகளே? ரமலான் வந்தும் யார் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடவில்லையோ, பாவ மன்னிப்பு தேடி தன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, அவனை அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டு தூரமாக்குவானாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் சொன்னார்களே. எவ்வளவு பயங்கரமான ஒரு துஆ, எவ்வளவு பயங்கரமான ஒரு ஆமீன். இந்த ஆமீன் என்னுடைய பிள்ளைக்கு பட்டுவிட்டால் எவ்வளவு நஷ்டம். ரமலான் வந்து கூட பாவத்தை நினைப்பதற்கு சந்தர்ப்பம் எடுக்காத வாலிபர்கள், வாலிப பெண்கள் இருக்கிறார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, உருவாக்குங்கள் தீன்தாரிகளாக. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை போல உருவாக்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிறார்கள். எப்படி தெரியுமா?
வெளியிலே நடந்து போனால் இது யார் போகிறார்கள் என்று கூட தெரியாது. ஒரு மூதாட்டியுடைய தோற்றத்திலே போவார்களாம் தன்னை மூடிக்கொண்டே. இன்று வீட்டுக்குள்ள இருக்கிறது வித்தியாசம், ரோட்டுக்கு இறங்கினா முழு அலங்காரம், முழு அலங்காரம். அதுல வேற லேடிஸ் பெர்ஃபியூம், லேடிஸ் பெர்ஃபியூம். இன்றைக்கு டிக்டாக்ல நான் பார்த்த, அன்றைக்கு ஃபேஸ்புக்ல ஒரு முஸ்லிம் பெண் அவங்க பிசினஸ் பண்றாங்க லேடிஸ் பெர்ஃபியூம், லேடிஸ் மேக்கப் செட். எதுக்கு? யாருக்கு காண்பிப்பதற்கு? சர்வசாதாரணம். இன்றைக்கு பெண்கள் வாசனை பூசுவது சர்வசாதாரணம். இஸ்லாத்திலே ஹராம் தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்திலே ஹராம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு பெண் வாசனை பூசிக்கொண்டு வெளியிலே போகிறாள், இதை அடுத்தவர்கள் நுகரும் அளவுக்கு பூசிக்கொண்டு போவாளோ கதா வகதா ஜானியா, அவள் விபச்சாரி என்று சொன்னார்கள். எவ்வளவு பயங்கரம்! உமர் ரதி அவர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களில் சிலர்கள் வாசனை பூசி இருந்தார்கள், அவர்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அவர்களை திருப்பி அனுப்பினார்கள், நீங்கள் போய் குளித்து விட்டு வாருங்கள். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒன்று. தடுக்கப்பட்டதை இன்று சமூகம் சாதாரணமாக செய்கிறார்கள் என்றால் ஹராம் என்று உணர்த்தாதவர்கள் பெற்றோர்கள். ஹராத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை பிள்ளைக்கு. புள்ள இது ஹராம், இப்படி செய்யறது ஹராம். இன்னைக்கு சர்வ சாதாரணம் புருவம் வலிக்கிறது, புருவம் வலிக்கிறது. ஒரு ஃபங்க்ஷன் வந்தாச்சு, ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வந்தாச்சு, புருவம் வலிக்கிறது சர்வ சாதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? லஅனல்லாஹு நாமிஸா வல் முத்தனம்மிஸா. புருவத்தை வலிக்கிறவள், புருவத்தை சமைக்கிறவள், சமைக்க சொன்னவள், ரெண்டு பேரையும் அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்ட சாபம். ஒரே ஒரு நாள் திருமண வைபவமாக இருந்தாலும் தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சாபக்கேடு எமக்கு வந்து விடக்கூடாது. எம்முடைய பிள்ளைக்கு வந்தால் பரவாயில்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சாபம் எங்கே கொண்டு போய் முடிக்கும் என்று யாருக்கு தெரியும்? தாய்மார்களே, சகோதரிகளே, மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கீறிய கோட்டை நீங்கள் தாண்டி விடாதீர்கள். தீனை கொடுங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையை கொடுங்கள். நாளை மறுமையில் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொர்க்கத்திலே கரம் பிடிக்க வேண்டியவர்கள் நம்முடைய பெண்கள் சமூகம், தாய்மார்கள், சகோதரிகள். அந்த தரத்திலே நீங்கள் வாழுங்கள், அதற்காக வேண்டி வாழுங்கள். அந்த தகுதி மிக்கவர்களாக நீங்கள் உருவாகுங்கள். உங்கள் குழந்தைகளை நீங்கள் உருவாக்குங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, ஹிஜாபுடைய வாழ்க்கை பிள்ளைக்கு படித்துக் கொடுங்கள். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பாதையில் போகும்போது எப்படி உன்னுடைய பார்வை இருக்க வேண்டும், ஆடை இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும், சொல்லிக் கொடுங்கள். வஜாத் இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா. அல்லாஹ்வே சொல்லி காட்டான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு மகள் வருகிறார்கள் நடந்து, அவருடைய நடையை அல்லாஹ் சொல்லுகிறான், வெட்கத்தோடு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி தெரியுமா அந்த பெண் வந்தார்கள்? வெட்கத்தோடு என்றால் பாதை ஓரமாக தன்னுடைய முந்தானையினால் முகத்தை மறைத்துக் கொண்டு ஒதுக்குப்புறமாக வந்தார்களாம் மெதுவாக. இன்றைக்கு அந்த அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பண்புகளை கொடுங்கள். ஹராத்தை விட்டு உங்கள் குழந்தைகளை பாதுகாருங்கள். மிக முக்கியமாக ஹராமான சம்பாதிப்பு வந்துவிடக் கூடாது வீட்டுக்குள்ளே. வட்டியை பயந்து கொள்ளுங்கள். வட்டி இந்த சர்வ சாதாரணம். பெண்களும் பேசுகிறார்கள், ஒரு கஷ்டம் வந்தால் எந்தாருக்கு இது நகையை கொண்டு அடகு வச்சுட்டு வந்துருங்களே, வீடை கொண்டு அடகு வச்சுட்டு வந்துருங்களே, அல்லது யார்கிட்ட லோன் எடுத்துருங்களே, பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்குது, கொஞ்சம் டைட்டா இருக்குது, லூஸ் ஆகிடும், நீங்க எடுங்களே லோன், யாருக்கிட்டையும் இத்தனை பெர்சன்டேஜ் கொடுப்போம் அவருக்கு. தாய்மார்களே, சகோதரிகளே, வட்டிக்கு விலை பேசுகிறது என்று சமூகம் சர்வ சாதாரணமாக நினைத்து விட்டீர்களா? அல்லாஹ்வே சொல்லுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அழிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது அர்த்தம் என்ன தெரியுமா? வட்டி எடுத்தவனையும் அழித்து, உள்ளத்தில் இருக்க நிம்மதியை அழித்து, குடும்பத்தில் இருக்க நிம்மதியை அழித்து, கண்ணியத்தை அழித்து, ஒட்டுமொத்தமாக உலக வாழ்க்கை அழித்து விடும் வட்டி. பயந்து கொள்ளுங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே. ஹராத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு உண்ண கொடுத்து விட வேண்டாம். எந்த உடம்பு ஹராத்தை உண்டு வளர்க்கப்படுமோ அந்த உடம்பு நரகத்துக்குத்தான் தகுதி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்துக்கு தகுதியான உடம்புதான் அடுத்தவர்களுக்கு அலங்கரித்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்படும். இன்று இன்றைக்கு விதவிதமான இன்ஜெக்ஷன், டேப்லெட் குடிக்கிறாங்க. ஏன்? தன்னை அழகுபடுத்துவதற்கு. அல்லாஹ்வுக்கு முன்னால் தான் அசிங்கம், அடுத்தவர்களுக்கு முன்னால் அழகுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எழும்புங்கள் நடுநிசையில் தஹஜ்ஜுடைய தொழுகையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் அழகானவர்களாக காட்சி அளியுங்கள்.
எழும்புங்கள் தராவியுடைய தொழுகைக்கு வாருங்கள், தொழுதுவிட்டு போக வேண்டும். உங்களுக்குரிய நீங்கள் உட்காருங்கள் ஓரிடத்திலே தௌபாவுக்காக வேண்டி கண்ணீர் மழுக மழுக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். குர்ஆனை எடுங்கள், ஓதுங்கள், அல்லாஹ்வோடு பேசுங்கள், அல்லாஹ் உங்களோடு பேசட்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இதில் நீங்கள் அலங்காரம் காட்டுங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால், அடுத்தவர்களுக்கு அல்ல. அல்லாஹ் விரும்பக்கூடியதை நீங்கள் சரியாக உண்டாக்கினால் சமூகத்தில் அல்லாஹ் உங்களை சிறப்பாக்குவார். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் உன்னுடைய உடல் அழகாயிருக்கும், உன்னுடைய தோற்றம் அழகாயிருக்கும், உன்னுடைய டிரெஸ் கோட் அழகாயிருக்கும் என்பதல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உள்ளமும் செயலும் சீராக இருக்க வேண்டும், உள்ளமும் செயலும் அழகாக இருக்க வேண்டும். எம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்தை சீராக்குங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே. வீடுகளுக்குள்ளே இருந்து அந்த யஹூதியத் நஸரானியத்தை தூரமாக்கி விடுங்கள், தூரமாக்கி விடுங்கள். வீட்டுக்குள்ளே இருந்து அனாச்சாரங்களை தூரமாக்குங்கள். திட்ட தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், இன்றைக்கு டிவி டயலாக் டிவின்ற அந்த டிவி இந்த டிவி பணம் கொடுத்து பேக்கேஜ் வாங்கி இன்றைக்கு எத்தனையோ சேனல், சில வீடுகள் தியேட்டர்கள் போல எந்நேரமும் பணமும் பாட்டும். தாய்மார்களே, மலக்குமார்கள் வரமாட்டார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் எட்டியும் பார்க்க மாட்டார்கள். நம்முடைய வீட்டுக்குள் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரவில்லை என்றால் முசீபத்துகள் தான் வரும். இன்று வீடுகள் முசீபத்துகளாக இருக்க காரணமே இப்படியான அனாச்சாரங்கள் வரப்போய் மலக்குமார்கள் தூரமாக போய். தேவையா? எவ்வளவு அழகான முறையில் வாழ்ந்து விட்டு போக முடியும். தாய்மார்களே, இவைகள் எல்லாம் உங்களுடைய பொறுப்பு என்பதற்காக சொல்லுகிறேன், அன்பாக சொல்லுகிறேன். உங்களில் நல்லவர்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் ஆசையோடு வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டாக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். யாரையும் நீங்கள் மோசமானவன் என்று சொல்லவே இல்லை தாய்மார்களே, சகோதரிகளே. ஆனால் சில பிள்ளைகள் விடுகிறோம். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் விடயத்தில் சில குறைகள் விட்டு விடுகிறோம். இந்த குறைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மறுமை வரை நீடித்து விடக்கூடாது. எம்முடைய மரணத்துக்கு பின்னால் எம்முடைய குழந்தைகள் எமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து கேட்கும் அளவுக்கு குழந்தைகளை உருவாக்குங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே. குழந்தைகளை உருவாக்குங்கள். தன் குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும் போது அந்த குழந்தை குர்ஆனை கேட்கும் அளவுக்கு அந்த குழந்தைக்கு தீனை கொடுங்கள். வயிற்றில் இருந்து நீங்கள் தீனை உருவாக்குங்கள். மடியில் இருக்கும் போதும் தீனை கொடுங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே. என்னென்ன வயதில் எவைகள் கொடுக்கப்பட வேண்டுமோ அவைகளை கொடுங்கள். மாற்றமாக அனாச்சாரங்களை கொடுத்து விடாதீர்கள், சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். இந்த சில ஃபித்னாக்கள் மிக பெரும் ஃபித்னா. இன்னைக்கு மொபைல டெப்ப வாங்கி கொடுத்தாச்சு, பிரச்சனை முடிஞ்சு பெரிய பெற்றோர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனையே ஆரம்பம் அங்கேதான். பிரச்சனையே ஆரம்பம். நேரங்களை வீணடிக்க பழகிறது, பாவத்தை செய்ய பழகிறது, அனாச்சாரத்தில் ஈடுபட பழகிறது, பெற்றோருடைய அழைப்புக்கு மறுக்க பழகிறது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? கையில தூக்கி கொடுத்தா உலகமே விளங்குதில்லை, பிள்ளைக்கு உலகமே விளங்குதில்லை. சில பிள்ளைகள் நோயாளி, சில பிள்ளைகள் டிப்ரெஷன் இருக்கிறாங்க. சின்னொரு உலகத்துடைய பிரச்சனை என்றால் கூட தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு பிள்ளைகள் மாறி இருக்கிறார்கள் என்றால் காரணம் அவருடைய மூளைகளை சுருக்கக்கூடிய இந்த மொபைல்கள், இந்த கெஜெட்டுகள் கொடுக்கப்பட்டதுதான் காரணம். தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுங்கள் கரத்திலே, குர்ஆனை கொடுங்கள் கரத்திலே, தஸ்பீகை கொடுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள், அல்லாஹ்வோடு தனிமையிலே கதைக்க சொல்லுங்கள், அல்லாஹ்வோடு உறவை சீராக்க சொல்லுங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, இவைகள் தான் மிக முக்கியமானது. எனவே இந்த விடயங்களை மறந்து விடாதீர்கள். நம்முடைய குழந்தைகள் நாளை மறுமையில் எமக்கு எம் கரத்தை பிடித்து அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும், யா அல்லாஹ், என்னுடைய தாய் இதுதான், என்னுடைய தாய் இதுதான், என்னுடைய தந்தை. யா அல்லாஹ், உலகத்தில் எனக்கு குர்ஆனை தந்தவர்கள், எனக்கு தீனை படித்து தந்தவர்கள், ஃபித்னாவுடைய வாசலை மூடியவர்கள், என் வாழ்க்கையில் ஆடம்பரத்தை இல்லாமல் ஆக்கியவர்கள், பொறுமையுடைய வாழ்க்கையை காட்டியவர்கள், பக்குவமான வாழ்க்கையை காட்டியவர்கள், தக்வாவை தந்தவர்கள், இது ஹராம் இது ஹலால் என்று சொல்லி தந்தவர்கள், இது பாவம் இது நன்மை என்று சொல்லி தந்தவர்கள். யா அல்லாஹ், அவர்கள் சொன்ன அமைப்பிலே நான் உருவானவன். யா அல்லாஹ், எனவே என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்து விடு. ஒரு பிள்ளை சிபாரிசு செய்ய வேண்டும், சிபாரிசு செய்யும் அளவுக்கு குழந்தைகளை உருவாக்குங்கள். இதற்கு மாற்றமாக தீனை கொடுக்க தவறினால் தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகளுக்கு ஈமானை கொடுக்க தவறினால், உருவாக்க தவறினால் அந்த குழந்தைகள், அல்லாஹ் என்ன சொல்கிறார், இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹதர்ஹும், நாளை மறுமையில் உங்களுடைய எதிரிகள் இருக்கிறார்கள் உங்கள் குழந்தைகளிலே, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். எங்கட குழந்தைகள் நாளை மறுமையில் எதிரியாகி விடக்கூடாது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை தீன்தாரிகளாக உருவாக்க வேண்டும், பக்குவமானவர்களாக உருவாக்க வேண்டும்.
பக்குவமானவர்களாக உருவாக்க வேண்டும், ஈமான்தாரிகளாக உருவாக்க வேண்டும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை ஒரு முத்தாக உருவாக்கினார்கள், ஒரு மலராக உருவாக்கினார்கள், சொர்க்கத்தின் தலைவி எனும் தரத்தை அடையும் அளவுக்கு தகுதியானவர்களாக உருவாக்கினார்கள். அந்த குறுகிய கால வாழ்க்கையிலே பெரும் புரட்சியை உருவாக்கினார்கள், ஈமானிய புரட்சி. அது போன்று நாமும் உருவாக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை என்ற நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். தாய்மார்களே, சகோதரிகள், ரமலானுடைய மாதம் எம்மை விட்டு வேகமாக கழிந்து போய் கொண்டிருக்கிறது. இன்னும் எஞ்சி இருப்பது அரை பகுதியை முடிக்கவிருக்கிறோம். நாம் இன்னும் அரைவாசி தான் எஞ்சி இருக்கிறது. 15-16 நாட்கள் தான் எஞ்சி இருக்கிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, இதுவரைக்கும் தொழுகையோடு இல்லாத குழந்தைகள், பிள்ளைகள் இருப்பார்கள். ரமலானுடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். பாதையோரங்களிலும் நண்பர்களோடு சேர்ந்து அங்கங்கு விளையாட்டிலையும் வீணான விஷயங்களையும், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்மகள் மொபைலையும் அல்லது வேறு படிப்புகளையும், படிப்பு என்று எத்தனையோ படிப்புகளை படிக்கிறோம். அல்லாஹ்வோடு தன்னை தொடர்புபடுத்துவதற்கு ஏன் நேரம் ஒதுக்க முடியாது? ஏன் ஒதுக்க முடியாது? தராவிஹுடைய நேரம் உறக்கத்திலே இருக்கிறது என்றால் இந்த குழந்தையுடைய நோக்கம் என்ன? இந்த மகளுடைய நோக்கம் என்ன? மகனுடைய நோக்கம் என்ன? ரமலானுடைய நேரங்கள் எல்லாம் வீணடிக்கப்படுகிறதே. தாய்மார்களே, சகோதரிகளே, இவைகளே நீங்கள் பார்த்தீர்களா? என்னுடைய பிள்ளை தொழுகிறதா? ரமலானுடைய மாதம் அல்லாஹ் குர்ஆனை இறக்கிய மாதம். என்னுடைய பிள்ளை எத்தனை ஜுசு குர்ஆனை ஓதியது என்று கேட்டீர்களா? எத்தனை ஜுசு குர்ஆனை ஓதியது என்று கேட்டீர்களா? மகனை அழைத்து வாப்பங்க வா, ரமலான் மாசம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம். எமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறது தாய்மார்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் சிறு வயதில் இருக்கும் போதே, ஒரு 10-12 வயசு 13 வயசு இருக்கும் போதே நானா தம்பிமார் எல்லாம் உண்டா சேர்ந்து உட்கார்ந்து ஓதுவோம். சுப்ஹானல்லாஹ். அது ஒரு காலம், அது இன்பமான காலம். வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகளும் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. பெற்றோர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள், அம்மா உட்கார்ந்து இருப்பா, இல்ல வாப்பா உட்கார்ந்து இருப்பாரு. பாப்பா ஒரு பக்கம் புட்டுவத்தை போட்டு உட்கார்ந்து ஓதிட்டு இருப்பாரு. நாங்கெல்லாம் பாய விரிச்சு போட்டு உட்கார்ந்து கொண்டிருப்போம். பாப்பா சொல்லுவாரு, பாப்பா குர்ஆன் ஒண்ட முடிச்சா உனக்கு 10 ரூபா தருவேன். ஒரு குர்ஆனை முடிச்சா எவ்வளவு தருவேன்? 10 ரூபா தருவேன். இப்ப அந்த 10 ரூபாய்க்கு ஓதுரு. அன்றைக்கு சல்லிக்காக வல்ல, எம்மை பயிற்சிப்பதற்காக வேண்டி எம்முடைய பெற்றோர்கள் கையாண்ட யுக்திகள் தான் இது. யுக்திகள் தான் இது. தாய்மார்களே, சகோதரர்கள், இன்றைக்கு ஓலவெல நீ திரு ரிசல்ட்ஸ் எடுத்தா உனக்கு பைக், ஓலவெல நீ திரு ரிசல்ட்ஸ் எடுத்தா உனக்கு ஐபோன் 14 Pro Max 15 Pro Max வாக்களிச்சாச்சு. இத்தனை இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தொழுகை விஷயத்திலோ குர்ஆன் விஷயத்திலோ வாக்களித்தீர்களா? தாய்மார்களே, சகோதரிகளே, போட்டி போட வையுங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில். நான் அவ தம்பி போட்டி போடணும், தம்பியை நானா போட்டி போடணும். எந்த விஷயத்தில? குர்ஆனுடைய விஷயத்தில, தீனுடைய விஷயத்தில, சொர்க்கத்துடைய விஷயத்தில கொஞ்சம் கவனிங்க. பிள்ளையுடைய தொழுகையுடைய தரம் என்ன? எத்தனையோ பிள்ளைகள் நோன்பில்லாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ வாலிபர்கள் நோன்பில்லாமல் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் நோன்பில்லாமல் இருக்க காரணம் யார்? வீட்டுக்குள்ளே உறங்குகிறார். சஹருடைய நேரம் எழுப்பாட்ட வேண்டும் தாய். அது மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், எழுப்பாட்ட வேண்டிய தாய் தூங்கட்டும் விட்டுறா. காலையில் எழும்புறா மகன், தேத்தினி ஊத்தி குடிக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். ஹராத்தை கொடுக்கிறீர்கள் தாய்மார்களே, சகோதரிகளே. உங்கள் குழந்தைக்கு நரகத்துடைய உணவை கொடுக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். நாளை மறுமை பயங்கரமாக இருக்கும். நாளை மறுமை இந்த குழந்தைகள் உங்களுக்கு சிபாரிசு செய்யுமா? யா அல்லாஹ், நோன்பு பிடிக்க வேண்டிய நேரம் என்ற உம்மா தான் யா அல்லாஹ் படுக்க வச்சா. நீ படுவாப்பா, பரவாயில்ல, சின்ன தலைவலி, சின்ன ஒரு காய்ச்சல், படுத்துற பிரச்சனை இல்ல, நல்லா சாப்பாடு கொடுத்தா, நல்லா பார்த்து கொண்டா, யா அல்லாஹ் இவதான் இதுக்கு காரணம்னு சொன்னா நாளை மறுமை நீங்கள் தப்ப முடியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, தப்ப முடியாது. அதனால பிள்ளை ரமலானுடைய மாதம் வெறும் 30 நாள், 29 நாள் வேகமாக கழிய போகிற, அரைவாசி முடிஞ்சாச்சு. தாய்மார்களே, சகோதரிகளே, இதற்கு பின்னாலாவது நம்முடைய குழந்தைகள் விஷயத்திலே கவனம் செலுத்துங்கள். அந்த குழந்தைகளை தொழுகையாளியாக மாற்றுங்கள். யாரோடு சேருகிறான் என் மகள், யாரோடு சேருகிறது பாருங்கள். அவள் அணியக்கூடிய ஆடை, அவளுடைய நண்பிகள் யார், எப்படியான தொடர்பு இருக்கிறது. அடிக்கடி மொபைலை செக் பண்ணுங்கள். உங்களுடைய கடமை கண்மூடித்தனமாக மட்டும் இருந்து விடாதீர்கள். இந்த விடயத்தில் கண்மூடித்தனமாக இருந்த ஒன்றுக்காகத்தான் பல ஏமாற்றங்கள் பெற்றோர்கள் பட்டு இன்று எங்கோ கேவலத்திலே போய் நிற்கிறது வாழ்க்கை. தாய்மார்களே, சகோதரிகளே, மிக கவனம்.
மிக கவனம். இந்த வாழ்க்கை மிக கவனம். ஃபித்னாவுடைய காலம் எப்படியோ ஃபித்னாக்கள் ஊடுருவி வந்து கொண்டிருக்கிறது. எம் குழந்தைகளை பாதுகாக்க ஒரே வழி ஈமானுடைய வலை மட்டும்தான், தக்வாவுடைய வலை மட்டும்தான், இந்த தீன் மட்டும்தான். எனவே தீனை கொடுங்கள், தீனுக்குள்ளே வாழ வையுங்கள். அந்த வாழ்க்கை தான் ஈடேற்றமான வாழ்க்கை. இந்த ரமதானிலே பிள்ளைகளிடத்திலே சொல்லுங்கள், அவன் பிழை செய்திருப்பான். மகளிடத்திலே சொல்லுங்கள், மகளே நீ ஏதாவது பாவம் செய்திருப்பாய்மா, அதனால உன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு அல்லாஹ்விடம் நீதான் கேட்க வேண்டும், நானும் உனக்காக வேண்டி கேட்கிறேன், நீயும் கெஞ்சிக்கோ அல்லாஹ் கிட்ட என்று சொல்லி தாய்மார்களே சகோதரிகளே சொல்லுங்கள். ஏன் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா அன்கிதி நஃப்ஸகி மினன் நார். ஃபாத்திமா, நான் நபிதான், நான் ரசூல் தான், நான் சொர்க்கத்தின் தலைவர் தான், நீ என்னுடைய மகள். இருந்தாலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை நீ நரகை விட்டும் பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள். என்றால் தாய்மார்களே சகோதரிகளே, இது ஒரு தந்தையுடைய ஒரு தாயுடைய கடமை. மகனே மகளே, உன்னை நீ நரகை விட்டும் பாதுகாத்துக்கொள் என்னும் சொல்லும் கடமையும், அவர்களை கண்காணிக்கும் கடமையும் பெற்றோருடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள் தாய்மார்களே சகோதரிகளே. எனவேதான் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி நீங்கள் துஆ செய்யுங்கள், உங்களுடைய குழந்தைக்காக வேண்டி, உங்களுடைய குழந்தையுடைய ஈடேற்றத்துக்காக, குழந்தையுடைய தக்வாவுக்காக வேண்டி, தன்னுடைய மகளுடைய ஹிஜாபுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, தன்னுடைய மகளுடைய பக்குவத்துக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். வாலிபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி அனாச்சார வாழ்க்கை வாழ்ந்துவிடக் கூடாது. அவர்கள் அந்த போதை எனும் வலையிலே மாட்டி சீரழிந்து விடக் கூடாது. துஆ செய்யுங்கள். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் எந்த திரையும் இல்லாமல் வேகமாக போய்விடும். தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு காலமும் பிள்ளைகளுக்காக வேண்டி பதுவா மட்டும் செய்து விடாதீர்கள். துஆ செய்யுங்கள், அதிகமாக வழிகாட்டுங்கள். இது போதும். நாளை மறுமை ஈடேற்றத்துக்கு நாம் எல்லாம் குடும்பமாக சொர்க்கம் நுழைய வேண்டியவர்கள். தாய்மார்களே, நாம் தவறு விட்டு விட்டோம் என்றால் மிக பெரும் நஷ்டவாளிகளாக மாறிவிடும். எனவேதான் வல்லவன் அல்லாஹ் அனைவரையும் பொருந்திக் கொண்டு, நம்முடைய குழந்தைகளையும் பொருந்திக் கொண்டு, நம்முடைய குழந்தைகளை நம்முடைய கண்குளிர்ச்சியாக ஆக்கி உலகத்தில் எப்படி வாழ வைக்க வேண்டுமோ, எப்படி வழிகாட்ட வேண்டுமோ அந்த விதத்தில் வழிகாட்ட வைக்கும் பாக்கியத்தை நமக்கு தந்து, நம்முடைய குழந்தைகள் நம்முடைய ஹயாத்துடைய காலமும் நம்முடைய மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்தில் எமக்காக வேண்டி கெஞ்சி அழுது துஆ கேட்கக்கூடிய குழந்தைகளாக வல்லவன் அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை ஆக்கி அருள்வானாக. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. يا حي يا قيوم برحمتك نستغيث. رب الرحمن இரக்கம் உள்ளவனே, நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த சிறப்பான ரமலானுடைய மாதத்திலே உன்னுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் பல வேலை சோழிகளோடு யா அல்லாஹ் பல சிரமங்களுக்கு பின்னால் வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். சஹருடைய ஏற்பாட்டுக்காக வேண்டி நேர காலத்தோடு எழும்ப வேண்டும். தன்னுடைய கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, சகோதரனுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நோன்பு பிடிக்க வைக்க வேண்டும் என்று பல மணித்தியாலங்கள் அவர்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு விட்டு பல சிரமங்களோடு யா அல்லாஹ் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்கள், உன் மாளிகைக்கு வந்திருக்கிறார்கள், நல்லதை கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுடைய நோன்புகளை கபூல் செய்வாயாக. வாழ்க்கையிலே ஈமானை கொடுத்துடு யா அல்லாஹ். அவர்களுடைய வாழ்க்கையில் எவைகள் எல்லாம் தெரியாமல் செய்து விட்டார்களோ யா அல்லாஹ், அவைகளை மன்னித்திடு யா அல்லாஹ். மிக முக்கியமாக குழந்தைகளை நீ அமானிதமாக தந்தாய் ரப்பே. அது அமானியத்தை உணராமல் சில வேளைகளில் வழிதவறி நாம் நடத்தாட்டிருப்போம் யா அல்லாஹ். எம் சமூகம் நடத்தாட்டிருப்பார்கள் யா அல்லாஹ், பெண்கள் நடத்தாட்டிருப்பார்கள் யா அல்லாஹ். அதனாலே நீ குற்றம் பிடித்து விடாதே யா அல்லாஹ். எம்முடைய குழந்தைகளை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். சாலிஹானவர்களா உருவாக்கி தந்துவிடு யா அல்லாஹ். எம்முடைய கண் முன்னாலும் கண்ணுக்கு மறைவாகும் உன்னை பயந்து நடக்கக்கூடியவளாக்கிறியா அல்லாஹ். தந்தைக்கு தாய்க்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக வல்லையா அல்லாஹ், உனக்கு பயந்து நடக்கக்கூடியவளாக்கிறியா அல்லாஹ். தக்வா உள்ள உள்ளத்தை அவர்களுக்கு கொடு யா அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட எத்தனையோ பிள்ளைகள் யா அல்லாஹ் நோன்புடைய பாக்கியம் இல்லாமல், தராவீஹுடைய பாக்கியம் இல்லாமல், தௌபாவுடைய பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு இவைகள் அனைத்தையும் நசீபாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, சிறப்பான ரமலானுடைய மாதத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன் மாளிகையிலே இருந்து கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். மலக்குமார்களுடைய மஜ்லிஸிலே இருந்து கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பல நல்ல விடயங்களை கேட்டுவிட்டு கையெந்திருக்கிறோம் யா அல்லாஹ். வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் வர வேண்டும் என்பதை புரிந்து விட்டோம் யா அல்லாஹ். ரப்பே, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள், தீனுடைய குறைகள் இருக்கின்றனோ அனைத்து குறைகள் நீக்கி தீனிலே சம்பூர்ணமாக்கி விடியா அல்லாஹ். உறுதியான ஈமான்தாரில் ஆக்கி விடியா அல்லாஹ். நம்முடைய வாலிப பெண்களை பொருந்திக் கொள்வாயாக, ஹிஜாபுடைய பெண்களாக ஆக்கிடுவாயாக. அலங்காரத்துக்கும் அழகுக்கும் மயங்கக்கூடியவர்களாகவோ தன்னை ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஆக்கிறாதே அல்லாஹ். எப்படி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜாபுடைய வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, மௌத்துடைய நேரம் கூட தன்னுடைய கஃன்
அடுத்தவர்கள் பார்க்கும் அளவுக்கு கூட இருக்கக்கூடாது என்று விரும்பினார்கள் என்றால் யா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அப்படியான வாழ்க்கையாக நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கையாக்கி விடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எம்முடைய பாவங்களை நீ நன்கு அறிந்தவன் யா அல்லாஹ். எம்முடைய பாவங்களை நான் உணர்கிறோம் யா அல்லாஹ். நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் யா அல்லாஹ். நாம் எவைகளையும் மறக்கவில்லை யா அல்லாஹ். தெரிந்தும் செய்திருக்கிறோம், தெரியாமல் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த பாவங்களை நீ மன்னிக்காமல் இந்த மஸ்ஜிதை விட்டு நம்மை வெளியேற்றி விடாதே யா அல்லாஹ். நாம் வெளியேறுவதற்கு முன்னால் எம் பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நீ அருளாளன் யா அல்லாஹ். நோன்பாளியுடைய துஆவை நீ கபூல் செய்கிறாய் யா அல்லாஹ். உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது ரப்பே. உன்னுடைய விசாலமான மன்னிப்பை நாம் முன்னால் வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் நீ தௌபாவுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த தௌபாவுடைய பாக்கியசாலிகளாக எம்மை கபூல் செய்வாயாக. மௌத்துக்கு முன்னால் யா அல்லாஹ் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாகவே எம்முடைய உயிரை வாங்கிவிடு யா அல்லாஹ். பாவிகளாக எம்மை மரணிக்க வைத்து விடாதே யா அல்லாஹ். நீ வெறுக்கும் விடயங்கள் செய்திருப்போம் யா அல்லாஹ். நீ தடுத்தவைகளை செய்திருப்போம் யா அல்லாஹ். எவைகளை செய்தால் நீ சபிக்கிறாயோ அவைகளை செய்திருப்போம் யா அல்லாஹ். உன் சாபம் எமக்கு வந்துவிடக் கூடாது ரப்பே. நீ கருணை மிக்கவன் யா அல்லாஹ். உன் கருணையை கொண்டு எம்மை மன்னித்து விடு யா அல்லாஹ். எம் பெண்கள் சமூகத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ். நம்முடைய வாலிபர்கள் வாலிப பெண்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். கடைசி நேரம் கலிமாவுடைய மௌத்தை தந்துவிடு. கேவலமான மௌத்தை விட்டு எம்மை பாதுகாத்திரு யா அல்லாஹ். எம்முடைய சந்ததிகளை சாலிஹானவர்களாக உருவாக்கிடு யா அல்லாஹ். ஆலிம்கள் ஹாஃபில்களாக உருவாக்கி தந்துவிடு. சமூகத்துக்கு பிரயோஜனமானவர்களாக ஆக்கி தந்துவிடு யா அல்லாஹ். எம்முடைய கண்குளிர்ச்சிகளாக ஆக்கி தந்துவிடு யா அல்லாஹ். எம்முடைய உள்ளத்தின் கனிகளாக ஆக்கி தந்துவிடு யா அல்லாஹ். எம்முடைய குழந்தைகள் எம்முடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீரை வடிக்க வைக்க வேண்டுமே தவிர வேதனை கண்ணீரை வடித்து வைத்து விடக்கூடாது யா அல்லாஹ். எம்முடைய குழந்தைகள் எமக்கு முன்னால் நடித்து விடக்கூடாது யா அல்லாஹ். உண்மையானவர்களாக நடக்க வைத்து விடு யா அல்லாஹ். பல பிள்ளைகள் இன்று நடிக்கிறது யா அல்லாஹ். நல்ல பிள்ளைகள் போல நடிக்கிறார்கள் யா அல்லாஹ். உனக்கு மறைவில் மாற்றம் செய்கிறார்கள் யா அல்லாஹ். அப்படியான குழந்தைகளாக எம்முடைய குழந்தைகளை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். ஈமான்தாரிகளாக உருவாக்கி தந்து விடு. ஃபித்னாவில் இருந்து பாதுகாத்து விடு. ஈமான்தாரிகளாக எம்மை ஆக்கி விடு யா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய நல்லவர்களாக எம்மை கபூல் செய்வாயாக. வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகளில் நோயாளிகள் இருப்பார்கள் யா அல்லாஹ். நோயிலே சாக்கி விடு யா அல்லாஹ். விதவைகள் இருப்பார்கள் யா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்ய யா அல்லாஹ். கஷ்டவாளிகள் இருப்பார்கள் யா அல்லாஹ். கஷ்டங்களை போக்கிவிடு யா அல்லாஹ். ஏழைகள் இருப்பார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு ஏழ்மையிலே பொறுமை கொடு யா அல்லாஹ். அந்த ஏழ்மையில் எவ்வளவு கண்ணியம் இருக்கிறது நாளை மறுமையில் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை பொறுமைப்படுத்து யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இதிலே யாரெல்லாம் கடனாளிகள் இருக்கிறார்களோ அவருடைய கடனை நீக்கிவிடு யா அல்லாஹ். ரப்பே, சென்ற வருடம் எம்மோடு இருந்தவர்களில் சிலர்கள் கபறுகளில் வாழுகிறார்கள். அவர்களுக்காக நாம் மன்னிப்பு தேடுகிறோம் யா அல்லாஹ். அவர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலை ஆக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், மனைவருடைய முடிவுகளை நல்லதாக ஆக்கி விடு யா அல்லாஹ். நம்முடைய முடிவுகளை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஆக்கி விடு யா அல்லாஹ். நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் மனைவரை முன் சேர்ப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மது வ அலா